மை சேனல். இன்னைக்கு நம்ம லீட் கோட் நம்பர் 389th ப்ராப்ளம் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான். தென் இன்ஃபேக்ட் ஈஸி ப்ராப்ளம் தான் இது. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். இதான் கொஸ்டின். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்களா, எஸ் அண்ட் டி. அதில் டீன்ற ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை ரேண்டமாக ஷஃபில் பண்ணிட்டு ஒரு கேரக்டரை ஏதோ ஒரு ரேண்டம் பொசிஷனில் வச்சு கொடுத்துருப்பாங்களா. அப்படி தான் டி வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். நம்ம என்ன கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணோம்னா, இப்போ அந்த டீன்ற ஸ்ட்ரிங்கில் எந்த கேரக்டரை வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கில் ஏபிசிடி இருக்கு, டீல வந்து ஏபிசிடிஇ இருக்கு. அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இ தானே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை தான் அவுட்புட்டாக கொடுக்கணும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் நீங்கள் படிக்கிறதுனால என்னென்ன டாபிக்ஸ் கற்றுக்கலாம்னா, ஹேஷ் டேபிள், ஸ்ட்ரிங், பிட் மேனிபுலேஷன் அண்ட் சார்ட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமோட லாஜிக் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்ஆரை தான். ஏன்னா இந்த எக்ஸ்ஆர் வச்சு தான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக்கே இருக்க போகுது. எக்ஸ்ஆரில் இப்போ பாருங்களேன், 0011 அப்படின்னு சேம் நம்பர்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைச்சிருக்கு பாருங்க. இதுவே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், இப்போ 0110 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்பர் அதர் தென் 0 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 1 தான் கிடைச்சிருக்கு. இன்னும் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து 5 XOR 5, தென் 5 XOR எனி நம்பர், ஓகே 4, 5 XOR 0. இது எல்லாத்துக்கும் என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பைனரி நம்பர் தெரியணும். இப்போ 5ஓட பைனரி நம்பர் எல்லாருக்குமே தெரியும், 101. இப்போ இதை வந்து 5ஓடவே நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ணி பார்க்கலாம். 101 நமக்கு தெரியும். எக்ஸ்ஆர் பார்க்கும்போது இப்போ 11 என்ன இருக்கு, 0 இருக்கு டேபிளில். இப்போ 1100001110 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5 XOR 5 அதோடவே அதை எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5101 நெக்ஸ்ட் 4ஓட பண்ணுவோம். 100 எக்ஸ்ஆர் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 100 1ன்ற நம்பர் கிடைச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் 0ஓட எக்ஸ்ஆர் பண்ணி பார்க்கலாம். 101 000 101 5 0ஓட எக்ஸ்ஆர் பண்ணும்போது அதே நம்பர் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மூணுத்துலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம அந்த நம்பரை அதே நம்பர் கூட எக்ஸ்ஆர் பண்ணுறோன்னா நமக்கு 0 கிடைக்குது. இதுவே டிஃப்ரெண்ட்டான நம்பர் கூட பண்ணுறோன்னா நமக்கு அதர் தென் 0 வேல்யூ கிடைக்குது. 5 XOR 4 பண்ணும்போது 1 கிடைச்சிச்சு, 5 XOR 0 பண்ணும்போது அதே நம்பரே கிடைச்சிச்சு. ஓகேவா, இதுதான் லாஜிக். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நல்லாவே. எக்ஸ்ஆரில் அதே நம்பர் கூட எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். இதுவே அந்த நம்பரை 0 கூட எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா அதே நம்பரே கிடைக்கும். இதுவே வேற நம்பர்ஸ் கூட பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதர் தென் 0 ஏதாவது வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம போடுறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம இன்புட்ல வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை கன்கேடினேட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ் பிளஸ் டி நமக்கு என்ன கிடைக்கும், ஏ பி சி டி ஏ பி சி டி இ. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணுவோம். எக்ஸ்ஆர் பண்ண என்ன, ஏ XOR பி XOR சி XOR டி XOR ஏ XOR B XOR C XOR D XOR E. இப்போ நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்ஆர் வந்து சேம் நம்பருக்கு பண்ணும்போது 0ன்னு கிடைச்சிருமா. இப்போ இங்கே ஏ இருக்கு, இங்கேயும் இருக்கு, ரெண்டு சேம் கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டு எக்ஸ்ஆர் பண்ண என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ இந்த ரெண்டு ஏவும் கேன்சல் அவுட் ஆயிடும், இந்த ரெண்டு பி கேன்சல் அவுட் ஆயிடும், இந்த ரெண்டு சி கேன்சல் அவுட் ஆயிடும், இந்த ரெண்டு டி கேன்சல் அவுட் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் மட்டும்தான் இருக்கு. அப்போ அவுட்புட் வந்து ஈன்னு கிடைக்கும். ஓகேவா, இது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி பண்றாங்க, எக்ஸ்ஆர் லாஜிக் எப்படி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இதை நம்ம வந்து லாஜிக்காக பண்ணும்போது இப்படி ஒரு சிங்கிள் லைன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா சொல்லிட்டேன். ஆனா கோடிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லூப் போட்டு அந்த லூப்குள்ள இந்த கன்கார்டினேட்டட் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு கேரக்டரா எடுத்து ஒரு ரெஸ்ட்னு ஒரு வேரியபிள் வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிப்பீங்க, ஈக்குவல் டு 0ன்னு ஃபர்ஸ்ட். ஓகேவா, இப்போ 0 XOR ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது, ஏ, ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ஏ நீங்க எக்ஸ்ஆர் பண்றீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னா ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு தான் பண்ணுவீங்க எக்ஸ்ஆர் வந்து கம்ப்யூட்டர்ல. ஓகே, அதே மாதிரி அடுத்து இங்க ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும், எக்ஸ்ன்ற வேல்யூ. அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ ஒரு வேல்யூவா நீங்க எக்ஸ்ஆர் பண்ணிட்டே வருவீங்க, உங்களுக்கு ஃபைனலா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வேல்யூவோட ஆஸ்கி வேல்யூல இருந்து நீங்க கேரக்டரா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் எந்த அந்த ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிருக்காங்கன்னா அது கிடைச்சிடும். உங்களுக்கு ஓவராலா இந்த கான்செப்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எக்ஸ்ஆரோட லாஜிக் என்ன, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நீங்க டைரக்டா ஜாவா எக்ஸ்பிளனேஷன், பைத்தன் எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், மறக்காம பாருங்க. ஓகே.
இதுதான் உங்களோட பைத்தான் கோட். ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து எக்ஸ்ஆர் பண்ணி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது 0ல தான் ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆரும் 0ல தான் பண்ண போறோம். ஏன்னா 0ல எக்ஸ்ஆர் பண்ணா அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். தென் ஃபார் லூப்குள்ள போட்டு அந்த கன்காலினேட்டட் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு ஒரு கேரக்டர்ஸா நம்ம எடுக்க போறோம். தென் பைத்தான்ல வந்து நம்மளே தான் அந்த கேரக்டர் டு ஆஸ்கி வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். பைத்தானா டிஃபால்ட்டா எடுத்துக்காது. மேபி அதர் லாங்குவேஜஸ்ல வந்து சி, ஜாவா அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஓஆர்டி அப்படின்னு போட்டு ஆஸ்கி வேல்யூக்கு அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இங்க பண்ணணும். ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ்ஆர் ஓஆர்டி தட் கேரக்டர். இந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கோ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஸ்மால் லெட்டர் ஏ வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 97. அதுக்கப்புறத்துல இருந்து +1 மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லா ஃபார் லூப் முடிகிற வரைக்கும் எக்ஸ்ஆர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரிமைனிங் ஒரு ஆஸ்கி வேல்யூ கிடைக்கும். அந்த ஆஸ்கி வேல்யூவை கேரக்டரா சேஞ்ச் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுதான் இந்த டீன்ற ஸ்ட்ரிங்ல எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்க கேரக்டர். ஓகேவா? இந்த கோட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே ஏதாவது ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த கோடை வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்க. தென் இந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸி ப்ராப்ளமோட கோடை வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓனா எழுத கத்துக்கிட்டீங்கன்னா இதே கான்செப்ட் தான் ஹார்ட் ப்ராப்ளம்ல மீடியம் ப்ராப்ளம்ல ஒரு பார்ட்டா இருக்கும். ஓகேவா? டடா! இதுதான் இந்த லாஜிக்கான ஜாவா கோட். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணிடணுமா? அதனால ஸ்ட்ரிங் கம்பைன்னு ஒன்று அதுக்குள்ள ரெண்டுத்தை கன்கார்டினேட் பண்ணி போட்டுக்கிறேன். தென் எக்ஸ்ஆர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இன்ட் ரெஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப்குள்ள தான் என்னோட எக்ஸ்ஆர் வந்து நடக்க போகுது. ஸோ அங்கே ஐ ஈக்குவல் டு 0லேருந்து ஐ லெஸ் தென் கம்பைன்டு டாட் லென்த் அந்த கம்பைன் கன்கார்டினேட் பண்ண ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரன் ஆக போகுது. ஓகேவா? தென் ரெஸ் ஈக்குவல் டு ரெஸ் எக்ஸ்ஆர் கம்பைன் டாட் கேரக்டர் அட் ஐ. இந்த ஐன்ற இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற கேரக்டர் ஃப்ரம் தட் கம்பைன் ஸ்ட்ரிங்ல இருந்து எடுத்து ஒன்னொன்னா எக்ஸ்ஆர் பண்ணும். ஃபுல் ஃபார் லூப் முடிஞ்சு எக்ஸ்ஆர் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ வந்து என்ன இருக்கும்? ரிமைனிங் இருக்கும். அந்த வேல்யூவை என்ன பண்ணணும்? கேரக்டரா சேஞ்ச் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஜாவால வந்து இப்போ நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டர் இந்த மாதிரி எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன்ஸ் இல்லை எனி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கான ஆஸ்கி வேல்யூ ஜாவாவே எடுத்துக்கும். ஓகேவா? ஆஸ்கி வேல்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 97 ஃபார் ஸ்மால் லெட்டர் ஏ. அப்படியே அடுத்தடுத்து +1 மற்ற கேரக்டர்ஸ்க்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஓகே, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அந்த ஜாவா கோடுக்கு போட்டு ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோட் தான் பெரிய கோட்ல வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோட்ல நீங்களே டைப் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் டைப் பண்ணுங்க. நீங்களே பார்க்காம டைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.